ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா காச்சி இன்டெக்ரல் தியரத்தில் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் கர்வ் 2z + 5 டிவைடட் பை z - 1 z - 2. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்லேயே இது கொடுத்துருப்பாங்க மாடுலஸ் z = ½. நமக்கு என்னென்னா ஒரு சர்க்கிளை இந்த மாடுலஸ் இசட்ங்கிறது வந்து ஒரு சர்க்கிளில் அமையும். இந்த இசட் வந்து அந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கா வெளியே இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ x² + y² = r²ங்கிறது ஃபார்முலா. இங்கே r² வந்து மாடுலஸ் இசட்க்கும் பொருந்தும். ஸோ ½ வந்து நம்ம z² எடுத்துக்கிறோம். r² = ½ கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ r = 0.5. ½ வந்து 0.5ன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம 0.5க்கு வந்து சர்க்கிளோட ரேடியஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே கொஸ்டின்லேயே z - 1 z - 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு தனித்தனியாக 0 பண்ணிக்கலாம். ஸோ z = +1னும் z = +2ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு சர்க்கிளோட பாயிண்ட் 0.5. ஆனால் நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது? ஒன்று 1லையும் ஒன்று 2லையும் இருக்குது. ஸோ அப்போ பாயிண்ட் வந்து என்னென்னா அவுட் சைட் த சர்க்கிளில் இருக்கனால இது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். த பாயிண்ட் இஸ் அவுட் சைட் த சர்க்கிள், அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் ஒன்லி இன்சைட் த சர்க்கிள் அப்படின்னு போட்டு முடிச்சிடுறோம். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் c 4z² - 6z + 1 டிவைடட் பை z - 4. இங்கே நமக்கு என்ன ரேடியஸுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? z - 1 = 2. ஸோ வாட் எவர் இட் மே பி இதை வந்து நம்ம இசட்டாக தான் கன்சிடர் பண்ணிப்போம். அப்போ x² + y² = r². இங்கே நமக்கு இதை வந்து நம்ம ஆராக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ r² = 2² வச்சுப்போம். நமக்கு அப்போ ஆரோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். நமக்கு இங்கே z - 4 கொடுத்துருக்காங்க. அப்போ z = +4ன்னு கிடைக்கும். இதுதான் பாயிண்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். சர்க்கிளோட ரேடியஸ் 2, பாயிண்ட்டோட ரேடியஸ் 4ல் இருக்குது. ஸோ பாயிண்ட் வந்து அவுட் சைட் த சர்க்கிளில் இருக்கிறனால இது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நாட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், பாயிண்ட் இஸ் அவுட் சைட் அப்படின்னு போட்டுக்கிறோம். தேங்க்யூ.